Hey guys, welcome back to our channel. ஸோ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த இயரில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்முடைய இந்த இயர் நம்மளுடைய ரெசல்யூஷன் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மணி ஓரியன்டாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அப்கமிங்கில் ஐ ஹவ் வெரி குட் பிளான். ஓகே, மணி ஓரியன்டாக என்னென்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹவ் வெரி குட் பிளான். பட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பணம் மணிங்கிறது வந்து பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போது நம்ம அந்த ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல மணி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனி எதுக்காக நமக்கு வந்து பே பண்ணுறாங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு வேல்யூ ஆடட் பண்ணுறீங்க, அதுக்கு தான் பணம். அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம வந்து ஒரு வேல்யூ ஆடட் குடுக்கணும். கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்வென்டரி ரிடக்ஷன், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் பிளான்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இந்த மாரி ரிலேட்டடாவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 crore இன்வென்டரி வச்சிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஒரு 5 crore கம்மி பண்ண முடிஞ்சதுன்னா, தென் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 10% போட்டீங்கன்னா 5 lakhs. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெகோசியேஷன் போச்சுன்னா, அரவுண்டா ஒரு 4 lakhs ஆர் இன்னும் நெகோசியேட் பண்ணணும்னா 3 lakhs. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கணும். தென் ஒன்லி தே ஆர் கோயிங் டூ கிவ் அஸ் மனி. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சும்மா நம்ம போறோம், ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒண்ணு பண்றோம், ஏதோ ஒரு டேட்டா வந்து காஸ்மெட்டிக்கா பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. என்னைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கஸ்டமர் நமக்கு எதுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேல்யூ ஆடட் குடுக்கணும். தென் கஸ்டமர் வில் பே ஃபார் த மனி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது மனி ஏன் மேட்டர்ஸ். நமக்கு ஏன் பணம் வேணும்? ரைட். சம்பாரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருள வாங்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மிடில் கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேமிலி இருக்கு. அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, இல்ல ஒய்ஃப், குழந்தைங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்டான பெஸ்ட்ட நம்ம குடுக்கணும். கரெக்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில நமக்கு வந்து வெறும் சிங்கிள் இன்கம் வச்சோ, இல்ல நம்ம ஒரு இன்கம் ஏர்ன் பண்றோம், ஒய்ஃப் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. இத வச்சோ வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சைடு இன்கம் வேணும். எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப இன்கேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு ஸ்ட்ரெங்த்தனா ஒர்க் பண்ணுவீங்க. வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியர்ங்கிறதே இருக்காது உங்களுக்கு. நீங்க ஒரு வேலையில ஃபியர் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்க நெறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு டிசிஷன் ஒண்ணு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத நீங்க பண்ணி தான் ஆகணும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பார்ட் டைம் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒன் ஆஃப் த ரீசன். மேபி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை இது ஒரு பிரைமரி ரீசனா இருக்கலாம். மேபி உங்களுக்கு டிஃபரெண்ட் ரீசன் இருக்கலாம். பட் திஸ் இஸ் த பிரைமரி ரீசன். ஓகே, திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் இன்கம் மீன்ஸ் வாட்? அடிஷனல் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி நான் பார்ட் டைம் ஏர்ன் பண்றது மட்டும் கிடையாது. இப்ப இன்கேஸ் வந்து இஃப் யூ பெர்ஃபார்ம் வெரி வெல் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து வேல்யூ ஆடட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றீங்க. வேல்யூ ஆடட் நெறைய பண்றீங்கன்னா, மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 30%, 40% ஹை கூட கிடைக்க நெறைய சான்ஸ் இருக்கு. தட்ஸ் ஆல்சோ அடிஷனல் இன்கம். பட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பியூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மெயின் ஸ்ட்ரீம் ஆர் அடிஷனல் இன்கம் இன் அ ஹையர் ஸ்டாண்டர்ட். சும்மா நான் ஏதோ ஒரு 20,000க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், 30,000க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னு இல்லாம, ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல நம்ம எப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்றது அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் நாட் ஏர்ன் மோர்? இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால நெறைய ஏர்ன் பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, திஸ் இஸ் த மைண்ட் ஷிஃப்ட். அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? ஒரு எக்ஸெல் லேர்ன் பண்ணணும்னா, ஃபார்முலா படிக்கிறோம். தென் ஒரு பிவோட் டேபிள் படிக்கிறோம். இல்ல ஒரு பவர் பிஐனா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கொரி அது இது எல்லாமே நம்ம வந்து படிக்கிறோமோ தவிர, அந்த அந் இது வந்து பார்த்தீங்கன்னா, டூல் யூசர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அப்படியே கன்வெர்ட் ஆயி, நம்முடைய ஸ்கின் அண்ட் ப்ராப்ளம் சால்வரா மாறணும். ஒரு ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணி குடுக்கணும். ஸோ அந்த மாரி டூல் யூசர் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்வரா நம்ம வந்து கன்வெர்ட் ஆகணும். இப்படி கன்வெர்ட் ஆகுறப்ப மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பார்ட் டைமாவோ, இல்ல அதிகமாவோ நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மைண்ட் ஷிஃப்ட், அதாவது மைண்ட் செட் ஷிஃப்ட். ஓகே, மைண்ட் ஷிஃப்ட் இல்ல. தட்ஸ் ஆல்சோ சேம். தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். பட்
மைண்ட் செட் ஷிஃப்ட். நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணணும் எங்கேருந்து. ஜாபுக்காக என்றைக்குமே வெயிட் பண்ணாதீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் மீன்ஸ் வாட்? இப்போ ஒரு இன்வென்ட்ரி ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஸோ அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க. அந்த அப்சர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூலை யூஸ் பண்ணணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை வந்து பிரிக்கிறது, எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எஸ் எ பார்ட்னர். ஓகே. சும்மா நான் போறேன் ஒரு காஸ்மெட்டிக் ரெடி பண்ணி குடுக்குறேன்னு இல்லாம ஷுட் ஒர்க் அஸ் எ பார்ட்னர். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மேனேஜிங் டைரக்டர் என்ன நெனப்பாரோ, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னம்னா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ஓனருக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அப்ப மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ, இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. மனி அண்ட் மைண்ட் செட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ, இதோட என்னோட லெக்சர் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மொக்க போட்டு உங்கள போர் அடிக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்டின்னம்னா, அது எப்படி மனி ஓரியன்டடா நம்ம வந்து கொண்டு போறதுங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். அன்டில் பி சேஃப். பை பாய்.